வாங்க பிகினர்ஸ், இன்றைக்கி வந்து பெரிய டாஸ்க் ஒன்று செய்ய போகிறோம், கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த ப்ளவுஸோட டிசைன் பாருங்கள். ஃபுல்லாக மணி இருக்குது, சமிக்கி இருக்குது, நெட் ப்ளவுஸு. இதை வந்து நேற்று நைட்டு தான் கொடுத்தாங்க, இன்றைக்கி நான் கொடுத்தாகணும். நைட்டே கட் பண்ணலான்னு நினச்சேன், கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிறதுனால இப்போ காலையிலே உக்காந்து கட் பண்ணுறேன் நான். பாருங்கள், 34 இன்ச்சு மார்பு சுற்றளவு தான் இவங்களுக்கு. ஸ்லீவ் வந்து ஆம்கோல் ரவுண்டு 14, ஒயரம் வந்து 22, ஃபுல் ஹேண்ட் வைக்க போகிறோம். நம்ம லைனிங் கிளாத் கிடையாது, அதனால் நான் மெயின் கிளாத்லேயே கட் பண்ணியிருக்கேன். 22 இன்ச்சு ஒயரம், ஸ்லீவோட ஒயரம். இந்த கை ரவுண்டு வந்து 4, அதனால் 5.5 இன்ச்சுக்கு நான் இங்கே வச்சுருக்கேன். நான் 7 இன்ச்சு, இதை பாருங்கள், ஆம்கோல் ரவுண்டு வந்து 7 இன்ச்சு சென்டர்லேருந்து இப்படி மார்க் பண்ணால் நம்மளுக்கு 7 இன்ச்சு வரும். 7 இன்ச்சுக்கு நம்ம ஒரு கவ் போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அண்டர் ஆர்ம்ஸ் வந்துட்டு 6 இன்ச்சு இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்லீவ் ஆல்ரெடி நான் ஸ்லீவ் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது இது நெட்டு கிளாத்துன்றதுனால இது தனியாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் வந்து ஸ்லீவு. அடுத்தது நம்ம போட் நெக்கில் பிரின்சஸ் கட் வச்சு கட் பண்ண போகிறோம். பின்னால் நெக் மட்டும் ஒரு சின்ன ஓவல் ஷேப்பு, பேக் நெக்கு. அந்த கட்டிங் பார்க்கலாம் வாங்க. இப்போ இது வந்து ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டேன் நான், ஏன்னா லைனிங் கிளாத் கிடையாது. அதனால் மெயின் துணியிலே நான் ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பேக் கட் பண்ணலாம் வாங்க. பேக் கட்டிங் பார்க்கலாம் வாங்க. இப்போது ஷோல்ட்ரு வந்துட்டு இவங்களுக்கு 15 இன்ச்சு, போட் நெக்குன்றதுனால நம்ம ஃபுல் ஷோல்ட்ரு வைக்கிறோம். 7.5 இன்ச்சு. இதை பாருங்கள், சென்டர் பார்ட்லேருந்து 7.5 இன்ச்சு. நான் வந்து ஆல்ரெடி லைனிங் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதை வந்து நான் மெயின் துணி மேலே போட்டிருக்கேன், 2ஆக ஃபோல்டு பண்ணி. இதை மெயின் துணி, இது லைனிங் துணி. இவங்களோட ஒயரம் வந்துட்டு ப்ளவுஸோட ஒயரம் 13.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இடுப்பு சுற்றளவு 26, 34 இன்ச்சு மார்பு சுற்றளவு. அதனால் 9 இன்ச்சு நம்ம 4ஆக டிவைட் பண்ணும்போது 9 வரும். 9 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து நான் துணி விட்டுருக்கேன். ஆம்கோலர் ரவுண்டு வந்து 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். நெக்கோட ஒயரம் வந்து 3.5 இன்ச்சு, போட் நெக்குன்றதுனால 3.5. இங்கே ஒரு 8 இன்ச்சு வரைக்கும் ஒரு கர்வ் வரைஞ்சிருக்கேன். அவங்களுக்கு சின்ன நெக்கு போதும்னாங்க, அந்த மாதிரி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், ஆம்கோல் வந்து இதுக்கு உள்வாங்கி தான் நம்ம இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேலால் வரைஞ்சிக்கணும். அப்படியே நேராக ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு 1.5 இன்ச்சிலலாம் நம்ம கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி உள்வாங்கி நம்ம வரைஞ்சி வெட்டி எடுத்தால் தான் துணி வந்து ஷோல்ட்ரு பக்கமாகவும் ஆம்கோல் பக்கமாகவும் நம்மளுக்கு துணி நிற்காது. நம்ம உடம்பு எப்படியோ அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு அதே மாதிரி கிடைக்கும். இந்த ஸ்கேல் வச்சு நம்ம இதை வரைஞ்சிக்கணும். இதுதான் பாருங்கள், நான் லைனிங் துணி கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போது லைனிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு மெயின் துணியில் இப்போது நம்ம கட் பண்ணலாம். பாருங்கள், இதுதான் அப்படியே நம்ம கட் பண்ணணும். இவங்களுக்கு வந்து பேக் ஓப்பனை வந்து நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மெயின் துணி மட்டும் நம்ம கட் பண்ணிக்குவோம். ஏன்னா ஃபஸ்ட்லேயே கட் பண்ணோன்னா கொஞ்சம் அப்படி இப்படி நவுரும், அதனால் நம்ம அதுக்கப்புறமா கூட கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா இது வந்து நெட் கிளாத்து, மணி இருக்குது. சிஸ்ஸர் எங்கேயாச்சும் பட்டுச்சுன்னா கூட ப்ளவுஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இது கட் பண்ணும் போது பார்த்து கட் பண்ணணும். தைக்கும் போதும் பார்த்து தைக்கணும், ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான ப்ளவுஸுங்க. இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு. பார்த்து பிகினர்ஸ் எல்லாம் பார்த்து கட் பண்ணி பார்த்து செய்யுங்க. இதுதான் இப்போ பாருங்கள், நான் வந்து பேக் பீஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பாருங்கள், பேக் பீஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்ணுறது பார்ப்போம். இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம லைனிங் பீஸ்லேருந்து மெயின் பீஸு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நம்ம ஃப்ரண்ட் கட்டிங் பார்க்கலாம் வாங்க. நம்ம பேக்கை கட் பண்ணி வச்சுருந்தோங்களா, அந்த பேக்கை அப்படியே போட்டு வரைஞ்சிக்கணும். நெக்கிலேருந்து ஆம்கோல்லேருந்து கீழே இந்த சைடு ஃப்ரண்ட்டு எல்லாம் 4 பக்கமாக வரைஞ்சிக்கணும். அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்ட பிறகு ஃப்ரண்ட், இது தான் ஃப்ரண்ட்டு. அவங்களுக்கு நெக்கு வந்து 4 இன்ச்சு நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அந்த ஆம்கோல் சைடு. இங்கே எனக்கு துணி பத்தாதனால இதை வந்து நான் மேல் தூக்கி வச்சுருக்கேன். நான்
இங்கே இதை பாருங்க 3 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு 9 இன்ச்சு உயரத்தில் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக 5 இன்ச்சு அப்படியே வளைச்சி நம்ம கட் பண்ணிக்கணும். இங்கே நம்ம 1.5 இன்ச்சு டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த துணியை தான் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். எடுத்துட்டு அப்படியே இப்படி தான் வரும். இந்த பாருங்கள் இப்படி வரும். எனக்கு துணி பத்தாதனால நான் மேலே போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் கட்டிங் வரும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1.5 இன்ச்சு, 1.25 இன்ச்சு, 2.5 இன்ச்சு போகும். இது 3 இன்ச்சு. 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு 5 இன்ச்சு, மொத்தம் 14 இன்ச்சு ஒயர் வச்சுக்கணும். பேக் வந்து 13, இது வந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் ஃப்ரண்ட்டுக்கு. அப்புறமா இங்கே நம்ம ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம இங்கே டாட்டு பிடிப்போம் பாருங்கள், அந்த டாட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துன்னு இங்கே சென்டர் பாயிண்ட்டு இங்கே டாட் பிடிப்போம் இல்லைங்களா நம்ம சாதா ஜாக்கெட்டில், அந்த கட்டிங்கை நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துடுறோம். அவ்வளோதாங்க இது ஃப்ரண்ட்டு கட்டிங்கு. இவங்களுக்கு வந்து க்ளோஸ் நெக்கு தான் இதுவும் 4 இன்ச்சு உயரத்தில். அதை அப்படியே நம்ம கட் பண்ணி லைனிங் நான் கட் பண்ணிவிட்டேன். அதில் எப்படி மெயின் துணி அப்ளை பண்ணுறதுன்றது போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணி தைச்சி முடிங்க. நான் இந்த ப்ளவுஸை தைச்சிட்ட பிறகு போடுறேன். போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் வந்து 34 இன்ச்சு மார்பு சுற்றலுடைய கட்டிங்கு அண்ட் பிரின்சஸ் கட்டு லாங் ஸ்லீவு. தேங்க்யூ.